இதுல நீங்க எக்ஸாம் பேப்பர்லயே இந்த வடிவங்களை நீங்க பார்க்கலாம். இது விசைகள், இதுல தானக்காவி. விசைகள் தானக்காவி. முதலாவது விசை I/2J. இரண்டாவது விசை 2I/3J. மூன்றாவது விசை I/J. நான்காவது விசை 2I. ஐந்தாவது விசை -3J. ஆறாவது விசை 4J. இதண்ட தானக்காவி, அதண்ட இடங்கள், அதண்ட தானக்காவி ஃபர்ஸ்ட் I+J. இரண்டாவது 2I/3J. மூன்றாவது -I/2J. நான்காவது -3J. அடுத்தது -2I/J. லாஸ்ட் ஒன் -I-J. இவ்வளவு பகுதிகளையும் குறிப்பீடு செய்ய போகிறோம். இதற்காக தானக்காவி அமைப்புல நாங்க IJ என்றதால இரண்டு அச்சுக்களை குறித்து இதை குறிப்பீடு செய்ய வேணும். குறிப்பீடு செய்கிறேன். இந்த தானக்காவிதான் ஆள்கூறு என்று நினைங்க. இந்த தானக்காவிதான் ஆள்கூறு. இப்ப எங்களுக்கு ஐயில கிடையாக வர வேண்டியது 2I இருக்கு, அது மாதிரி -2I இருக்கு. நிலைக்குத்தாக 3J இருக்கு, அது மாதிரி -3 J என்ற பகுதி இருக்கு. சோ இங்க காவி குறிப்பீடான பகுதிக்குள்ள வருவோம். -2I வரைக்கும் தேவை. இதுல எடுத்திருக்கிறான். இதுல ஒரு I, இங்க 2I தேவைப்பட்டால் அங்கால 3I ஸ்பேஸ் வச்சிருக்கிறாங்க. இங்கால ஒரு -I -2I. Jல எங்களுக்கு இந்த இடம் ஒரு J, அடுத்த இடம் 2J, அடுத்த இடம் ஒரு 3J. இதுல ஒரு -J, இங்க ஒரு -2J, -3J. இது J குறிய அச்சு, இது I கிடை அச்சு. இந்த குறிப்பீடுகளே ஒரு 15-20 மார்க்ஸுக்குரிய ஒரு இடம். இதை நீங்க குறிச்சு காட்டுறதே மார்க்ஸுக்குரிய இடம். அத இங்க ஆரம்பத்திலேயே காவி ஊடாக செய்து காட்டி விடுறேன். முதல் தானக்காவி என்றத கருத்தில் எடுத்துக்கொள்ள வேணும். இத பாருங்க, தானக்காவி இவருடைய ஆள்கூறு எப்படி என்று சொன்னால் 1,1 மாதிரி, 1,1 மாதிரி. ஒரு J என்று சொல்லுற பகுதியிலேயும்
அதோட விசை எப்படி குறிப்பீடு செய்யற அப்படின்னு சொன்னால் இப்ப I+2J என்றா கிடையாக ஒரு அலகுட விசை இருக்கு அப்படின்னு கருத்து. J2J என்றா நிலைக்குத்தாக மேல் நோக்கி 2 அலகு விசை இருக்கு. இந்த விசை குறிப்பீடு செய்யும் போது பிளஸ்ல வந்தால் வலது புறம் கிடையாக ஒரு அலகும் I என்று போடப்படாத 1 போட வேணும். 2J என்று வாரத்தால இந்த விசை வந்து 2. அப்ப 2 அலகு விசைகள் இதுல காட்டப்பட்டிருக்கு. முதலாவது பகுதி முடிச்சிருக்கிறார். ஒவ்வொன்னா குறிச்சு கொண்டு போங்க. இரண்டாவது விசை 2I-3J என்று சொல்லக்கூடியது. அப்ப 2I என்று சொல்லக்கூடிய தானம் 3J என்று சொல்லக்கூடிய தானம் அந்த எப்படியான விசை இருக்கும்? கிடையாக 2 கிடையாக சய குறிப்பீடுல எங்களுக்கு விசை குறிப்பீடுல எங்களுக்கு எப்படி வரும் என்று சொன்னால் 2I என்று சொல்லுறதுக்காக இந்த இடத்துல 2ம் -3J என்று சொல்லுறதுக்காக கீழ் நோக்கி 3 வர வேணும். இதெல்லாம் இல்ல குறிச்சு காட்டுறதுக்காக எடுத்திருக்கிறேன். லேசான ஒன்று சரியா பிடிச்சு கொண்டீங்கன்னா சரி. தானக்காவி அதண்ட இடம் விசை திசைகளின் ஊடான குறிப்பீடு. அடுத்த பகுதியை பாருங்க. -I-2J எங்க வரும் அப்படின்னு பாருங்க. -I என்று சொல்லக்கூடியது இந்த இடம் 2J. இதுதான் விசைக்குரிய பகுதி. தானம் அந்த மூன்றாவது விசைக்குரிய தானம். இந்த விசை எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த விசை I-J என்று சொன்னால் இங்கால ஒரு அலகு இருந்திருக்கும், இங்கால ஒரு அலகு இருந்திருக்கும். ரெண்டுமே நேர் பகுதியாக இருந்திருக்கும். ஆகவே இங்க விசை குறிப்பீடுல இங்க ஒரு 1 இருந்திருக்கும், இங்க ஒரு 1 இருந்திருக்கும். ஆகவே மூன்றாவது விசைக்குரிய இடம் இது. விசையான குறிப்பீடு எவ்வாறு, தானக்காவியான குறிப்பீடு எவ்வாறு? நான்காவது இடம் -3J என்றால் இதுல கருத்து 0I-யும் -3J-யும் என்றது கருத்து. I இல்ல. அப்ப 0,3 என்ற இடம் இந்த இடம் தான் அந்த புள்ளி, அந்த தானம் இதுதான். ஆள்பூர் மாதிரி யோசிங்க. -3J என்று சொல்றதுல விசை 2I என்று சொன்னா இவரோட விசை எப்படி இருக்கும் என்றால் இந்த கிடையாக மாத்திரம் இருக்கும், கிடை விசை மாத்திரம் இருக்கும். ஆகவே அந்த இடத்துல இருக்க வேண்டிய கிடை விசையாக 2 நியூட்டன், அதாவது 2 என்று சொல்லக்கூடிய விசை இந்த தானத்துல தாக்கி இருக்கும். ஐந்தாவது இடத்துக்கு வரோம். ஐந்தாவது இடம் -2I -2I-J. அப்ப -2I என்று சொல்லக்கூடிய இந்த இடம் J என்று சொல்லக்கூடிய இடம் இது புள்ளியாக இருக்கும் தானம். அதற்குரிய விசை 3J மைனஸ்ல இருக்கு. எப்படி என்று யோசிங்க. J என்று வந்தால் விசை நிலைக்குத்தானது, மைனஸ் என்று வந்தால் கீழ் நோக்கியது. ஆகவே அந்த இடத்துல இருக்கின்ற விசை கீழ் நோக்கி 3 என்றது மட்டும். I என்று வந்தால் கிடை, J என்று வந்தால் இதுல நிலைக்குத்து. அடுத்த பகுதி -I -J என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த இடம் -I என்று சொல்லுறது -J -1, என்றதானம் இந்த இடம். இதுல இருக்கின்ற விசை 4J என்று சொன்னால் நிலைக்குத்தான விசை மாத்திரம் இருக்கு என்று கருத்து. ஆகவே இந்த இடத்துல இருக்கின்ற விசை 4. எல்லா பகுதிகளும் அதுக்குள்ள குறிப்பீடாக செய்திருக்கிறோம். பிழை இல்லாம எங்களுக்கு இத குறிப்பீட்டு வடிவம் ஊடாக செய்ய தெரிஞ்சிருந்தோம் என்று சொன்னால் சரி. ஃபர்ஸ்ட் இது எங்களுக்கு விசையாக இருக்கிறதால இந்த சகல விசைகளுக்கும் சேர்ந்து ஒரு விளையுள் ஒன்று இருக்கும்.
இந்த எல்லா விசைகளுக்கும் சேர்த்து இருக்கின்ற தனி ஒரு விசை விளைவுளாக இருக்கும். அது எங்கேயோ ஒரு தானத்தில தொழிற்படும், ஏதோ ஒரு பருமனாக தொழிற்படும். இது சம்பந்தமாகத்தான் எங்களுக்கு ஸ்டடீஸ்ல நிலையியல்ல நாங்க ஒரு தனி ஒரு பகுதி பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க மெக்கானிக்ஸ்லயும் இதே பகுதியை விசைகளின் ஊடான விளைவுள் காண்றது எவ்வாறு, விளைவுளின் திசை காண்றது எவ்வாறு என்றதையும் நீங்க 2 இடங்கள்லையும் பார்த்து கொள்ளுவீங்க. சோ இந்த இடத்துல நான் விளைவுள் காணுற வரைக்கும் செய்து வச்சுட்டு அடுத்த பகுதிக்குள்ள போறேன், அளிக்கிறேன். கீழே போடுங்க. கிடைக்கூறு. கிடைக்கூறு அத சொல்லுற கேபிட்டல் எக்ஸ் குறிப்பிட்ட ஒரு திசையால நான் விசைகள் எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு எழுத போறேன். இதுல ஒரு 2 இருக்கு, இதுல ஒரு 1 இருக்கு, இதுல ஒரு 2 இருக்குது, இவ்விடத்துல ஒரு 1 இருக்குது. சோ எல்லாம் நாங்க பிரிக்குகின்ற பக்கம் இருக்குதான்னு பாருங்க. ஓம் 2 சரி, இவ்விடத்துல ஒரு 1 சரி, அங்க ஒரு 1 இருக்கு, அதுவும் சரி, இவ்விடத்துல ஒரு 2 இருக்குது, அதுவும் சரி. சோ இந்த கிடைக்கூறான பகுதி எங்களுக்கு 6. நிலைக்கூறையும் பார்த்துட்டு எழுதுங்க. நிலைக்கூறு நாங்க வேண்டின பக்கம் எடுக்கலாம், அதை வை என்று சொல்லுற. நிலைக்கூற வை என்று சொல்லுற. நிலைக்கூறாக இருக்கிற பகுதியில பாருங்க, இடத்துல ஒரு 2 இருக்கு, இவ்விடத்துல ஒரு 1 இருக்கு, இந்த 3 மாறி கிடக்குது. அது மாதிரி இங்க ஒரு 4 இருக்கின்ற பகுதிகள். நான் மேல் நோக்கி பிரித்தல் செய்திருக்கேன் அப்படின்றதால இதுல ஒரு 2 வரும், இதுல ஒரு 1 வரும், இதுல 2ம் சரி 1ம் சரி. இந்த 3 போடும் போது திசை மாறி கிடக்கிறதால -3 போட வேணும். மேல இருக்கிற 3 முடிஞ்சது. இந்த 3 போடும் போதும் ஒரு -3 அப்படி என்று போட வேணும். இதுல ஒரு 4 என்ற பகுதி இருக்குது. சோ இந்த இடம் எங்களுக்கு 4. இதுல மேல் நோக்கி, இதுல ஒரு கீழ் நோக்கிய பகுதி இருக்கு, இதுல ஒரு கீழ் நோக்கிய பகுதி இருக்குது. சோ அந்த இடமாக எங்களுக்கு அவ்வளவும் பகுதி. சோ இதுல 3, இதுல 6, இதுல 7 வாரத்தால ஒரு அலகு மிச்சம் இருக்கும். இதுல விளையுள் என்றதை எவ்வாறு சொல்லுற அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், விளையுள் அத ஆர் என்று சொல்லுற. இந்த XI சக YJ வடிவத்துல கொடுத்தால் எக்ஸுக்கு பதிலாக 6 இருக்குது, 6I என்றும், வைக்கு பதிலாக 1 இருக்குது. சோ ஒரு J என்ற பகுதியுமாக இவ்வளவு என்ற குறிப்பீடு அதுல இருக்கும். சோ அவ்வளவையும் குறிங்க. இதுல விளையுளண்டு குறிப்பீடு செய்யறது கிடையாக பிரித்த கூறு, இதுல நிலைக்குத்தாக பிரித்த கூறு, இது 6, இது 1, இதுல விளையுளன்ற விசை இப்படி இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். அதை ஒரு சைட்ல சும்மா குறிச்சிட்டு இது சம்பந்தம் நாங்க தனியொரு சாப்டரா பாக்குறோம். இப்போதைக்கு இவ்வளவு பகுதியும் காவிக்கு ஊடான பகுதியாக இது போதுமானது.
குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதுறதுக்கு லேட் பண்றாக்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துட்டு பிறகும் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களுக்கு ஏற்ற வசதி முறையை நீங்க செய்து கொள்ளுங்க. நோட்ஸ்கள் தெளிவாக வச்சுக்கொண்டா போதும். நீங்க அந்த டியூட் முடிச்சீங்கன்னா தாராளம். டியூட் முடியும் போதே உங்களுக்கு அந்த ஐடியாக்கள் படும். ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு 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 ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து நாங்க ஒரு எஸ்ஏட ஒரு அப்ளைட்ல இருக்கு. இந்த எஸ்ஏல ஒரு பிரதான ஒரு இடத்துல காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். நல்லா செய்யணும்னு முயற்சி எடுத்து செய்யுங்க. இந்த கேள்விதான் பொதுவாக ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாய்ஸ் பண்றதுக்கு லேசான ஒரு அமைப்புக்குரிய கேள்வியாக இத கருதி கொள்ளுறது வழக்கம். அதனால நீங்க உங்களோட சாய்ஸுக்குள்ள இத கொண்டு வாரது நல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செய்யறது இதுக்குள்ள வர போதியில நல்ல. காவி செய்யறதுன்றதே ஒரு ஒரு பெரிய விஷயம். அவை அதை தெளிவாக செய்யக்கூடிய மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. மேக்சிமம் புக்ல உள்ளடக்கி இருக்கிற அவ்வளவும் சரியாக கம்ப்ளீட் பண்ணினா சரி. ஓகே, நெக்ஸ்ட் ஹெடிங். காவிகளின் பெருக்கம். காவிகளின் பெருக்கம். காவிகள் இப்ப பெருக்க போறோம். இப்ப நாங்க ஏதாவது இலக்கங்களை பெருக்கத்துக்கு உட்படும் போது பயன்படுத்துகின்ற குறி எங்களுக்கு தர. சில அட்சரகணியங்களை பெருக்கிறதுக்காக பயன்படுத்துற குறி டாட். ஏ தர பி என்று எழுதாம ஏ டாட் பி அப்படி என்றும் எழுதுறத நீங்க பார்த்திருப்பீங்க. சோ டாட்ன்றதும் இங்க கிராஸ்ன்றதும் இங்க எங்களுக்கு பெருக்கத்துக்கான குறிகள். அதால எங்களுக்கு ரெண்டு பெருக்கமாக இவர் பிரிகிறார். இங்க காவிகளை பொறுத்த வரையில காவிக்கு ரெண்டு வகையான பெருக்கங்கள் உள்ளாகி இருக்குது. ஒன்று இந்த டொட் பண்ணி பெருக்கிறது, குற்று பெருக்கம். இதை சொல்ற குற்று டாட் ப்ராடக்ட் பெருக்கம். ஆகவே குற்று பெருக்கம். இத சொல்ற குறுக்கு பெருக்கம் கிராஸ் ப்ராடக்ட். ஆகவே ரெண்டு விதமான பெருக்கங்களுக்கு உட்படுத்த போறோம். கீழே முதலாவது குற்று பெருக்கம். அல்லது எண்ணி பெருக்கம். இது ஒரு தரம் பார்க்க போறோம். இரண்டாவது குறுக்கு பெருக்கம். அல்லது காவி பெருக்கம். இது ரெண்டு தான் நாங்க பார்க்க இருக்கிறது. இந்த ரெண்டு ஹெடிங் முடிஞ்சால் வெக்டரோட சிலபஸ் பகுதி முடியுது என்ற அர்த்தம். இதுல குற்றுப்பெருக்கம் ஏன் குற்றுப்பெருக்கம் எண்ணி பெருக்கம் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னால், குற்றுப்பெருக்கம் செய்தால் வார விட ஒரு எண்ணி ஒரு நம்பரா இருக்கும். குறுக்கு பெருக்கம் செய்தால் வார விட ஒரு காவியா இருக்கும். ரெண்டு காவிகளை பெருக்கினால் மீண்டும் காவி வரும். ரெண்டு காவிகளை பெருக்கினால் ஒரு எண்ணி வரும், ஒரு நம்பர் வரும். அந்த அமைப்புக்காகத்தான் இவருக்கு அந்த அல்லது என்ற ரெண்டு பேரிடுகள் இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டதுக்கான அர்த்தம் இதுதான். சரி, ஃபர்ஸ்ட் ஹெடிங் குற்றுப்பெருக்கம். குற்றுப்பெருக்கம்.
dot product குற்றுப்பெருக்கம். ஒரு காவியம் ஏ என்ற ஒரு காவி எடுத்துக்கொள்றேன். இன்னும் ஒரு காவியம் குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் இருக்கும் போது இது ரெண்டிட குற்றுப்பெருக்கத்தை நாங்க வரையறை செய்வோம் ஏ டாட் பி அண்ட். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் என்றால் இது நியமம், அதால நீங்க எப்படி வந்தது தேவையில்லை. இந்த காவி என்ற பருமனையும் இரண்டாவது காவி என்ற பருமனையும் இடையில கொஸ் பெறுமதி ஊடாக ரெண்டு காவிகளுக்கும் இடையிலான கோணத்தையும் இங்க நாங்க பயன்படுத்தும் போது இது ரெண்டுக்கும் இடையிலான குற்றுப்பெருக்க முறைக்குரிய சமன்பாடாக இதை கையாளுறோம். இங்க டீட்டான்னு சொல்லுறது 0 இருந்து பை வரைக்கும் இவருக்குள்ள பகுதி இருந்திருக்கலாம், அடுத்த சுழியிலையும் இருக்கலாம், மைனஸ் கோணத்திலையும் இருக்கலாம். சோ இங்க எங்களுக்கு குற்றுப்பெருக்கத்துக்குரிய வரையறைக்குரிய இடம் ஏ டாட் பி என்று சொல்லுறது இந்த காவியின் பருமன் ஒரு பெருமானம், பி என்ற காவியின் பருமன் ஒரு பெருமானம், ரெண்டு காவிகளுக்கும் இடைப்பட்ட கோணத்தின் கோசைன் பெருமானம். இது எங்களுக்கு குற்றுப்பெருக்கத்தை வரையறை செய்கின்ற இடமாக இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் படத்தை கீறி அந்த குற்றுப்பெருக்கத்துக்குரிய அமைப்பை குறிப்பிடுங்க. பொதுவா ஸ்ட்ரக்சருக்குரிய அமைப்புகள் இதுதான். குற்றுப்பெருக்கங்கள் தான் பெரும்பாலும் சாத்தியமான ஒரு பகுதி. அடுத்தது கொஞ்சம் இலகுவான பகுதியும் கூட பெருக்கத்தை. ஆனால் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருந்து நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதிக்குள்ள இவ்வளவும் இருக்கிறோம். சோ ரெண்டு காவிகளின் குற்றுப்பெருக்கம் இதுவாக குறிப்பீடு செய்யப்படுது. A dot B is equal to mod A mod B cos theta. இங்கு டீட்டா வந்து செல்லக்கூடியது 0 to π வரைக்கும். எக்ஸாம்பிள், அளிக்கிறேன். எக்ஸாம்பிள், ரெண்டு காவிகள் ஒரு 60 பாகை கோணத்துக்கு ஊடாக இருக்குது. ஏ என்ற காவிக்காக ஒரு 3i சக 4j எடுத்திருக்கிறான். பி என்ற காவியின் தானம் தாரா 2 வச்சுக்கொள்வோம். 5i சக 12j. இப்ப நாங்க A dot B காண போறோம். A dot B ஐ காண்ப. குறிங்க, படத்தோட குறிச்சு எடுத்துட்டு A என்ற காவியும் B என்ற காவியும் 60 பாகை இடைக்கோணத்துல தாக்குது. A என்ற காவிக்கு பதிலாக ஒரு தானம், B என்ற காவிக்காக ஒரு தானம் A dot B வரையறை செய்யப்பட்டிருக்கு. சோ இங்க எங்களுக்கு முதல் ஸ்டார்ட் பண்ண வேணும் A dot B என்றா என்ன? A இந்த பருமன் காவி, B என்ற பருமன் காவி, கொஸ்ட அந்த கோணம். A இந்த பருமன் எப்படி காணுற? A காவி என்ற பருமன் வர்க்க மூலத்துக்குள்ள இந்த ரெண்டு குணகங்களையும் வர்க்கிச்சு கூட்டுறோம். கூட்டினால் இந்த A காவி என்ற பருமன் எங்களுக்கு 5 என்று வரும். B காவி என்ற பருமன் என்றால் என்ன? B காவி என்ற பருமன் என்றால் என்ன? அந்த பகுதியில 5 இட வர்க்கத்தையும் 12 இட வர்க்கத்தையும் கூட்டின 9 வாரத்தால B என்ற காவியின் பருமன் 13 என்று வரும். சோ இந்த A dot B குறிய விடையில 5 தர 13 தர கொஸ் 60 பாகை. இப்ப இந்த இடம் 65 இருக்கும். கொஸ் 60 பாகைக்கு அரை விட 65 கீழ் 2 ஒரு எண்ணிதான் விட வரும். அதனால இந்த வகையான பெருக்கங்கள் எங்களுக்கு எண்ணி பெருக்கமாக பெயரிடப்படும்.
ஆகவே 2 காவிகளின் ஊடான பெருக்கத்துக்குரிய இடமாக நாங்கள் இவ்வாறு கருதி கொள்ளலாம். சோ இந்த வாய்ப்பாடு எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் என்றதுக்காக இந்த உதாரணத்தை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அளிக்கிறேன். குற்றுப்பெருக்கத்தின் இயல்புகள். குற்றுப்பெருக்கத்தின் இயல்புகள். குற்றுப்பெருக்கத்தின் இயல்புகள். இந்த இயல்புகள் எங்களுக்கு கேள்வியின் இடங்களாக கருதப்பட்டிருக்கும். முதலாவது, ஒரு a.b என்று சொல்லுறதும் ஒரு b.a என்று சொல்லுறதும் சமனாக இருக்கும். ஒரு a.b காவிய நாங்க பெருக்கம் செய்யும் போது முறையாக பெருக்கிறதும் அதை மாற்றம் செய்து பெருக்கிறதும் சமனாக இருக்கும். ஆனால் குறுக்கு பெருக்கத்திலே இது சமனாக இருக்காது. அதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள நோமலான பகுதிகளுக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு a என்ற ஒரு காவி இருந்து இதுல b என்ற ஒரு காவி இருந்தால் இப்ப எங்களுக்கு இடத்துல நாங்க எழுதலாம் a.b என்று சொல்லுறது a இந்த பருமனண்டும் b இந்த பருமனண்டும் 2 நம்பர். இது ஒரு 5 ஒரு 13. இங்க கொஸ்ட டீட்டான்னு சொல்லுறது இதுவும் ஒரு பருமன். அதே மாதிரி b.a என்று சொல்லுறதும் b என்ற பருமனும் a என்ற பருமனும் இங்க கொஸ்டீட்டாவும் இருக்கு. இது பாருங்க, இது 3ஐயும் பெருக்கினா இவிடத்த 5 இவிடத்த 13 இவிடத்த அரை என்று சொன்னா வார விட 65/2 தான். இவிடத்த 13 இவிடத்த 5 இவிடத்த அரை என்று போட்டாலும் வார விட 65/2 தான். ஆகவே இந்த பருமன்கள் ரெண்டும் சமனாக இருக்கும் என்றதால முதலாவதுட வலது பக்கமும் இரண்டாவதுட வலது பக்கமும் பெறுமதியில ஒரே பெறுமதிகளை கொண்டிருக்கும். இது இந்த பெறுமதியும் ஒரே பெறுமதியை கொண்டிருக்கும் என்றதால a.d என்று சொல்லுறதும் b.a என்று சொல்லுறதும் சமனாக இருக்கும். காவியின் முதலாவது இயல்பு 2 காவிகள் பெருக்கப்படுறதும் புறமாற்றப்பட்டு அதர பகுதி பெருக்கப்படுறதும் சமனாக இருக்குது. ஆகவே a.b ஆகவும் b.a ஆகவும் எடுக்கப்படுகின்ற பகுதி சமனானது. இரண்டாவது இயல்பு ஒரே இரு காவிகளின் பெருக்கம். ஒரே இரு காவிகளின் பெருக்கம் முக்கியமான ஒரு இடம். ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்டான பகுதிதான். தெரிந்திருந்தா சரி என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி, தெரிஞ்சிருந்தா போதும். ரைட். ஒரே இரு காவிகளின் பெருக்கம் அப்படின்னா என்ன கருத்து என்றால், ஒரு a என்ற காவியையும் இன்னும் ஒரு a என்ற காவியையும் பெருக்கினால் 2 ஒரே காவிகளை பெருக்கினா இது எப்படி இருக்குமாம் என்றால் அதண்ட பருமண்ட வர்க்கமாக இருக்குமாம். ஒரே 2 காவிகளை பெருக்கினால் அந்த இடத்துல அது பருமண்ட வர்க்கத்துக்கு சமனா இருக்குமாம். அப்ப என்ன கருத்து அப்படின்னு பார்த்தா நாங்க அந்த ப்ரூஃபுக்குள்ள வருவோமே. ரைட். ஒரு a.a என்றா அப்ப என்ன, எங்களுக்கு a என்ற பருமனையும் b என்ற பருமனையும் இந்த கொஸ்டீட்டாவும் போடணும். அந்த b இருக்கிற இடத்துக்கு பதிலாகத்தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா a இந்த பருமன் இருக்கு. இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது, இதண்ட பருமனையும் பெருக்கினா இது வரும். ஓகே, அப்ப கொஸ்டீட்டாண்ட ஒரு கோணம் இருந்திருக்க வேணுமே. a என்ற காவிக்கும் இடையில என்ன கோணம் இருந்திருக்கும் அப்படி என்று பார்த்தால், இப்ப ஒரு a என்ற காவி இதை எடுத்துக்கொள்வோமே. a என்ற காவி இப்படி எடுத்துக்கொள்வோம். இன்னும் ஒரு a என்ற காவி இப்படி இருக்கலாம். அப்படி இருந்த அந்த காவிக்கு பெயரே இல்லை b.
அப்ப ஏ என்ற காவி ஒன்று இவருக்கு சமாந்தரமா மேல இருந்திருக்க வேணும், அல்லது அந்த ஏ என்ற காவி திரும்பவும் அதே கோட்டில் இருந்திருக்கணும். ரெண்டு ஏயும் அடுத்தான் இருக்கு, மறைச்சு கொண்டு இருக்கு. ஆகவே அந்த ரெண்டு காவிகளுக்கும் இடையிலான கோணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா 0. இப்ப கொஞ்சம் விலகினாத்தானே உங்களுக்கு கோணம் உருவாகுற. ஏ காவியில தான் மற்ற ஏ காவியும் இருக்கு. ஆகவே இடையில கொஞ்சமும் விலகல்ல, கோணம் 0 என்றது கருத்து. ஆகவே இங்க எங்களுக்கு கொஸ்டில போட வேண்டிய கோணம் 0. படத்துல சொல்றது கஷ்டம், ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு, ரெண்டு ஏகளும் ஒரே இடத்துல இருக்கு. ஆகவே அந்த காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம் 0 இருக்கும். அல்லது இதுக்கு மேல சமாந்தரமாக இருந்தாலும் ரெண்டு காவிகளுக்கும் இடையில கோணம் இல்லை. சாய்வு இருந்தா தான் நீட்டி கோணத்தை எடுத்துக்கொள்ளேரும். ஒரு சாய்வு இருந்தா தான் நாங்க நீட்டி கொண்டு கோணத்தை எடுத்துக்கொள்ளேரும். ஆகவே சமாந்தர கோடுகளுக்கு இடையில கோணம் 0 என்றதால இங்க கொஸ் 0. ஆனால் எங்களுக்கு தெரியும் கொஸ் 0 என்றது உண்டு, கொஸ் 0 என்றது உண்டு. ஆகவே இங்க நாங்க சொல்லலாம் இது ரெண்டையும் சேர்த்து வர்க்கம் என்று சொல்லலாம். இதோட பகுதி 1 என்று சொல்லலாம். கொஸ் 0 பெறுமதி 1, கொஸ் 90க்கு 0. ஆகவே எங்களுக்கு இந்த இடத்துக்கு பதிலாக இங்க எழுதுறேன் ஏ டாட் ஏ என்று இருந்தால் அதை நாங்க இந்த காவியின் பருமன் அடிப்படையில வர்க்கம் என்று எழுதலாம். அதை முடிங்க. எக்ஸாம்பிள், ஒரு பி டாட் பி என்று இருந்தா நீங்க அந்த காவியின் வடிவத்தை இப்படி எழுதிடலாம். பி காவியின் பருமன் என்ற வர்க்கம் வேண்டு. செகண்ட் ஒன், ஒரு ஏ பிளஸ் பி என்ற காவி டொட் பண்ணப்படுது, ஏ பிளஸ் பி என்ற காவியால டொட் பண்ணப்பட்டால் இவருக்குரிய விட ஒரே காவி, அதண்ட பருமன், அதண்ட வர்க்கம். மூன்றாவது, ஒரு ஏ சய 2b என்ற காவியும் ஒரு ஏ சய 2b என்ற காவியும் பெருக்கத்துக்கு உட்பட்டால் ஏ சய 2b என்ற காவியின் பருமண்ட வர்க்கம் என்று எழுதலாம் என்று தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப இப்படியான ஒரு பகுதி இருந்திருந்தால் இப்படியும் இருக்கும். 2a சய 3b என்ற பருமன் என்று வர்க்கம் என்று இருந்திருந்தால் நீங்க எப்படி ரெடி ஆகணும் என்றால் இந்த ரெண்டு காவிகளையும் நாங்க பிரித்து, இந்த ரெண்டு காவிகளையும் தனித்தனியாக பிரித்து டொட் பண்ணப்பட்டு இருக்குது அப்படி என்றத நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். நாளையும் சோட்டா விஷயத்தை குறித்து கொள்ளுங்க, என்ன என்றத சரியாக சுட்டி காட்டும். மூன்றாவது, செங்குத்தான இரு காவிகளின் பெருக்கம். செங்குத்தான இரு காவிகளின் பெருக்கம். இது கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது, நாளை கிளாஸ்ல பயன்படுத்திக் கொள்ளுறேன். கொஞ்சம் விஷயம் தான் இருக்குது, அதையும் பார்த்துக்கொண்டு இது கூடாக பெருக்கத்துக்கு எப்படி நாங்க கேள்வி என்று பார்த்து இந்த செப்டரை முடிச்சோம் என்றால் அடுத்தது குறுக்கு பெருக்கம். பரீட்சையில பெரும்பாலும் இல்லை என்றாலும் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றதுக்காக செய்ய வேண்டி கிடக்குது. சோ அதற்காக குறுக்கு பெருக்கம் என்ற இடத்தையும் பார்த்தால் பெரும்பாலும் நாளைக்கு முடியக்கூடிய அமைப்பில் இருக்கும். சில நேரம் நாளைக்கு புக்கை பார்க்க வேண்டி இருக்கலாம், அல்லது நாளை அடுத்த கிளாஸ்ல புக்கை பார்க்க வேண்டி இருக்கலாம். சோ ஏதோ அதற்கேற்ற மாதிரி நீங்க ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.
Kalau